நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன். அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அவங்களும் பயந்துட்டு செல்வத்தை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. நீ சொல்றதுதான் சரி. உடனே அங்க போவோம். சரவணா, இந்த கூடையை வீட்டுல கொடுத்துரு. நாங்க நாளை காய் வாங்கிக்கிறோம். சரிம்மா. ஆட்டோ போது பாரு. ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க. கோகிலா, உள்ள கிச்சன்ல இங்கதான் நிறுத்துப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, வந்துடுறோம். வீட்டுல யாரு? வெளியே வாங்க. அகிலா, கோகிலா, வெளியில வாங்கடி. சம்பந்தி வாங்க. சம்பந்தி, சம்பந்தியம்மா வாங்க, உள்ள வாங்க. சம்பந்தி அம்மாவா? இன்னும் அந்த உறவு நீடிக்குதுங்கிற நினைப்பா உங்களுக்கு? உங்க கூட உறவாடலாம் நாங்க வரல. பயங்கர கோவத்துல வந்திருக்கீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா வேடிக்கை பாக்குறாங்க. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். உள்ள வாங்க சம்பந்தியம்மா. அவங்க வேடிக்கை பார்த்தா பாக்கட்டும். நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கதான் வந்திருக்கேன். உங்க லட்சணம் என்னன்னு அவங்களுக்கும் தெரியட்டும். நீங்களும் எல்லாரும் கேட்டுக்கங்க. என் பையன் பேங்க்ல வேலை பாக்குறான். கல்யாண தரகர்கிட்ட பணக்கார பொண்ணா இருந்தா சொல்லுங்கன்னு. அவரும் வந்து ஒரு பொண்ணு இருக்கு, மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்குது, சொந்த வீடு இருக்குன்னு எங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. சரி, வசதியானவங்களா இருக்காங்களேன்னு நானும் ஒரு 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 50 பவுனும் கேட்டேன். இவங்களும் அத கல்யாணத்துக்கு சீரா செஞ்சாங்க. இவங்க வண்டவாளம் என்னன்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. இந்த வீடு இவங்க சொந்த வீடு இல்லையா. இவங்க பொண்ணு சம்பாதிக்கிற 30,000 பிறந்த வீட்டுக்கே கொடுத்துடணுமா. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க போட்ட நகை அத்தனையும் கவரிங் நகை. கொடுத்த பணம் அத்தனையும் டம்மி நோட்டு. இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? பொய்ய புரட்ட சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு பேசாம கையேந்தி பிச்சை எடுக்கலாம்.